வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 23,400 புட் அண்ட் 23,500 கால், அதன் அடிப்படையில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் வைட் ரேஞ்ச் எடுத்திருந்தோம். இன்றைக்கி மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டாங்க. ஸோ ஓப்பனே நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ அந்த இடத்துல நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தது ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு மேலே ஓப்பன் ஆகுறாங்க, கீழே ஓப்பன் ஆகுறாங்களா, அதுக்கப்புறம் ஓப்பனுக்கு மேலே நிற்கிறாங்களா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே நிற்கிறாங்களா, எஸ்டர்டே லோவுக்கு மேலே நிற்கிறாங்களா, இல்லை ஓப்பனுக்கு கீழே நிற்கிறாங்களா இப்படின்றது தான் விஷயம். அப்போ மார்னிங் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆனதுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு, ஓப்பனுக்கு மேலே தான் சஸ்டெயின் ஆகிருக்காங்க. எஸ்டர்டே ஹை அண்ட் ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் இது ரெண்டுமே நியர்பை இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவ், அடுத்து ஓப்பனுக்கு மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைனு, அடுத்து எஸ்டர்டே ஹை அண்ட் ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் இது எல்லாமே பாசிட்டிவ் சைனாக வந்து மார்க்கெட்டை அங்கேருந்து ஒயிட் ரேஞ்ச் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ இந்த பிரேக் அவுட் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டியோடு வர்ற இந்த பிரேக் அவுட் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இதுக்குள்ளே ஒரு என்ட்ரி அண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம இந்த இடத்த, அதாவது ஒயிட் ரேஞ்சுடைய டாப்பை வந்து டார்கெட்டாக வச்சு கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி தான் காலைல கொண்டு போயிருந்தோம். ஸோ கொண்டு போயிட்டு அந்த இடத்துல நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. அடுத்து இங்கே இந்த இடத்துல இம்ப்ளைடு வால்டிலிட்டி புட் சைடு ட்ராப் அவுட் கொஞ்சம் ஆனாலும், ஆனால் கால் சைடு வந்து ட்ராப் அவுட் அதிகமாகச்சு. அதை நீங்கள் காலைல கவனிச்சிட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த 700, 720, 750 இந்த ரேஞ்ச் போகும்போது கால் சைடு உண்டான இம்ப்ளைடு வால்டிலிட்டி குறைய ஆரம்பிச்சிச்சு. புட் சைடு அவ்வளோ பெருசாக குறையலை. ஸோ அகெயின் புட் சைடு வந்து அதே இம்ப்ளைடு வால்டிலிட்டி இருக்கும்போது ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் இது ரெண்டுத்தையுமே கட் பண்ணி ஓப்பனுக்கும் கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ நேற்றுக்கு நம்ம இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தோம். இந்த பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி இதனுடைய வீக்லி எக்ஸ்பைரி எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு மந்த்லி எக்ஸ்பைரி கொண்டு போகிறனால நமக்கு இங்கே ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அதாவது நிஃப்டியில் ஒரு வால்யூம் அதிகரிக்கலாம், நிஃப்டியோட வால்டிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு இதில் ஒரு நல்ல சைனாக பார்க்கலாம். ஸோ வால்டிலிட்டி இன்க்ரீஸ் அப்படின்னா ஒரு ஒன் சைடாக மார்க்கெட் போகிறது கிடையாது. ஒரு ரேஞ்சுக்கு மார்க்கெட் போயிட்டு அகைன் அந்த ரேஞ்சுக்கு கீழே வர்றது தான் இந்த மாதிரி. ஸோ இப்போ இந்த இடத்துல மேலேருந்து கீழே விழுந்துருக்காங்க. நேற்று லாஸ்ட்டு ட்ரேடிங் செஷனில் மேலேருந்து கீழே விழுந்தவங்க அகைன் மேலே வந்திருக்காங்க. அதேமாதிரி கீழேருந்து மேலே போனவங்க அகைன் கீழே வந்திருக்காங்க. அப்போ இந்த ஒரு இம்ப்ளைடு வால்டிலிட்டி அப்படின்றது ஒரு விஷயம் அதிகமாகும். ரெண்டாவது மார்க்கெட்டோட வால்டிலிட்டி அதுவுமே அதிகமாகும். மேலேயும் கீழேயும் ட்ராவல் ஆகிற தூரம் வந்து அதிகமாகும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாகவும் முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்டிலிட்டி ஒரு இந்தியா விக்ஸ் அதிகமாகிறதாகட்டும், நம்மளுடைய ப்ரீமியம் அதிகமாகிறதாகட்டும், இது எல்லாமே அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பைரி நெருங்க அதை குறைப்பாங்க. ஸோ குறைக்கும் போது நம்மளுக்கு அந்த சைட் வேஸ்ட்டில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மார்க்கெட்டோட வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது அப்படின்றது இதுலேருந்து தெரியும். அப்போ நீங்கள் நிஃப்டி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க வீக்லி எக்ஸ்பைரின்றப்போ உங்களுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்த்து பழகுனவங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் பார்க்காதவங்களும் இனிமேல் பார்த்து பழகிக்கிங்க. அப்படி பழகும்போது உங்களுக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிமேல் ஒரு இண்டெக்ஸ் தான் இருக்க போகுது, அதுக்குள்ளே வீக்லி ஒரு எக்ஸ்பைரி தான் இருக்க போகுன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த உண்மையான சரியான டேட்டாவை நீங்கள் எடுத்து அதுலேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட்டோட புரிதல் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு இன்ட்ராடேயில் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸில் அனலைஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ்லேயே நீங்கள் அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த டேட்டாவை இன்ட்ராடேயில் எப்படி இன்புட் பண்ணலாம், ஸோ இன்ட்ராடேயில் நடக்கிற சேஞ்சஸை வந்து எப்படி அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ ஓவரால் அந்த இண்டெக்ஸ் ஆப்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ் ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சரே மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் இண்டெக்ஸோட டைரெக்ஷனை தெரிஞ்சுக்க முடியும், எந்த டைரெக்ஷன்லேருந்து மறுபடியும் அகைன் திரும்புகிறாங்கன்னு தெரிய முடியும். அப்போ ஒரு மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே போன மார்க்கெட் அகைன் ஏன் திரும்பணும்? அப்போ அந்த இடத்துல ஆப்ஷன் ப்ரைஸ் வந்து இவ்வளவு தான் ஏறணுன்ற ஒரு ரூல் இருக்குது. அப்போ அந்த ரூலுக்கு தாண்டி போயிட்டு அந்த ரூலை பிரேக் பண்ணி அகைன் கீழே வரும்போது அகைன் மார்க்கெட் கீழே வர ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த ஆப்ஷன் ப்ரைஸ் எவ்வளோ ஏறுறாங்க, எவ்வளோ தூரம் ஏறலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சால் தான் அது எவ்வளோ தூரம் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ வியாழக்கிழமை நிஃப்டி எக்ஸ்பைரிக்கான ரேஞ்ச் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம்.
ஸோ 23,700 கால், 23,800 கால், 23,700 புட் அண்டு 23,500 புட், 24,000 கால், 23,600 புட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓவராலாக 23,500 டு 24,000 அப்படின்ற ஒரு ரேஞ்ச். அப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் வந்து 23,750. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்குது, அதுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்காங்க. அப்போ இந்த 23,700 புட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 23,700 கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல 23,500 புட் ஆப்ஷன் இருக்குது. நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருந்தது அந்த நியர்பை 23,500 தான். அப்போ இந்த 23,500 புட் ஆப்ஷனையும் 23,700 ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க இந்த கால் ஆப்ஷன் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் நீங்கள் எடுத்து அதிலிருந்து ரேஞ்சு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சரியான ரேஞ்சாகவும் இருக்கும். ஸோ அடுத்த வர்த்தகத்தில், அதாவது வியாழக்கிழமை நடக்கக்கூடிய எக்ஸ்பைரியில் எந்த மாதிரி மொமெண்டம் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ 23,700 காலுடைய க்ளோஸ் வந்து 32 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,732. ஸோ அப்போ 23,732 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பாக இருக்கும். அடுத்து ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23,500 மைனஸ் 114. அப்போ 23,386 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டமாக இருக்கும். 23,386 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த 114 ப்ளஸ் 32 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 146. அப்போ 23,700 ப்ளஸ் 146 23,846. இப்போ 23,846 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். அதேமாதிரி ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் வந்து 23,354. ஸோ 23,354. ஏன் அப்படின்னா நம்ம 23,500 புட் ஆப்ஷனுடைய அந்த 146 மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 23,354. ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து 23,518 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 23,518 அப்படின்றது ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்குது. அப்போ நாளைக்கு எக்ஸ்பைரி, அதாவது வியாழக்கிழமை எக்ஸ்பைரிக்கு வந்து இந்த மாதிரி ரேஞ்சஸில் இருக்குது. அப்போ இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் இங்கே இருக்காங்க, ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் இருக்காங்க, வீக்லி லோ இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த இடத்தையெல்லாம் வந்து மார்க்கெட் கட் பண்ணும்போது, நல்ல இம்ப்ளைடு வாலிட்டியோட கட் பண்ணும்போது எக்ஸ்பைரிக்கு கொஞ்சம் ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அகெயின் டிகேக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாங்க அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு டிகேக்குள்ளே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு டிகே எந்த இடத்துல நடக்கிறது வாய்ப்பாக இருக்கும், ரெண்டாவது ஒன் சைட் மொமெண்டம் எந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை வச்சு நம்ம தீர்மானிக்கணும். அப்போ இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டியும் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸையும் அடிக்கடி நம்ம வாட்ச் பண்ணிக்கணும். முந்தைய நாளே வச்சு நம்ம ஒரு ரேஞ்ச் எடுத்தாலும் இன்ட்ராடேயில் அதை நீங்கள் வாட்ச் பண்ணணும், எந்த அளவுக்கு அதில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றத. அந்த சேஞ்சஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இது எல்லாமே மேலே வரும்போது, மேலே ஏறி வரும்போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும், புட் ஆப்ஷன் வரும்போது ஒரு சப்போர்ட்டாகவும் செயல்படும். ரெண்டாவது அந்த புட் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் வரைக்கும் கூட நம்மளுக்கு ரேஞ்சாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸு அண்ட் இம்ப்ளைடு வாலிட்டிலிட்டி இது எல்லாத்தையும் வந்து ஒரு கால்குலேஷனாக எடுத்து, ஸோ அதில் வந்து நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ கிளாஸஸில் எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னாலே நம்ம ஒவ்வொரு சினாரியோவுக்கும் எப்படி அந்த மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், சின்ன சின்ன ஹிண்ட்ஸுமே இடையில கொடுக்குறது. ஸோ வீடியோஸை நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கனாலே நீங்கள் ஓரளவுக்கு கெயின் பண்ணிக்கலாம். ஸோ நன்றி, வணக்கம்.